ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் அக சமையலோட கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்க்கா? நம்ம இன்றைக்கி மேங்கோ டிலைட் செய்ய போகிறோம். ப்ளஸ் சர்க்கரை, கோகனட், ட்ரை கோகனட். இது மேங்கோ வந்து நாங்கள் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மேங்கோவில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்க போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் மேங்கோ பியூரி வச்சு ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் மேங்கோ பியூரியும் இதில் ஊற்றிக்கலாம். மாவு வந்து வேகணும், ஸ்மெல் இல்லாமல். தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் மாவு வேகிறதுக்காக. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம்ல, அது வேகணும், அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் வந்து ஒரு சிட்டிகை யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்கு. மாம்பழ வாசம் அதிகமாக அடிக்குது. தெரியும் மயக்கம் வரும். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெலாம் சுண்டி வருது பாருங்க. மாம்பழத்துலேயே டேஸ்ட் இருக்கிறதுனால சர்க்கரை கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும் பாருங்க. மேங்கோ டிலைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே நம்ம ட்ரை கோகனட் பவுடரை தூவிக்கலாம். அப்படியே இப்படி தூவி குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். மேங்கோ டிலைட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ஒரு ஸ்வீட்டான ரெசிபி இன்னைக்கு. நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு, ஒரு புளிப்பு எல்லாம் கலந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை பாருங்கள். நன்றி.